சகோதர சகோதரிகளே, இயேசு நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். இன்று விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, மரியா அவருடைய கடைசி காலத்திலே சிமியோன் மலை அருகில் ஒரு வீட்டிலே அவர் தங்கியிருக்கிறார். அப்போது வானதூதர் அவருக்கு தோன்றி அவருடைய இறப்பை குறித்து முன் அறிவிக்கிறார். அவருடைய இறப்பு எப்படி இருக்க போகிறது, அது என்னமா இருக்க போகிறது என்று. அதன்படியே அவர் இறக்கிறார். அதன் பிறகு சீடர்கள் அவரை எடுத்துக்கொண்டு போய் கல்லறையிலே அடக்கம் செய்கிறார்கள். அந்த சமயத்திலே தோமா அவரோடு இல்லை, எனினும் அடக்கம் செய்து விட்டார்கள். தோமா வந்த பொழுது சீடர்கள் சொல்கிறார்கள், அன்னை மரியாள் இறந்து விட்டால், கல்லறையிலே நாங்கள் அடக்கம் செய்து விட்டோம் என்று சொல்லி கல்லறையிலே அடக்கம் செய்து விட்டார்கள். நான் அதை நம்ப முடியாது என்று தோமா சொல்கிறார். எப்படி இயேசு கிறிஸ்துவை, அவருடைய உயிர்த்தெழுதலை அவர் நம்பாமல் அவருடைய விழாவிலே, அவருடைய கரங்களிலே என் கையிட்டு பார்த்தாலொழிய நான் நம்ப மாட்டேன் என்று சொன்னவர், அதே போல மரித்த அன்னை மரியாளுடைய உடலை நான் பார்த்தாலொழிய நம்ப மாட்டேன் என்று சொன்னார். எனவே அவரை அழைத்து கொண்டு போய் அந்த கல்லறையை திறந்து காட்டலாம் என்று கல்லறை திறக்க வேளையிலே அங்கு அன்னை மரியாளுடைய உடல் இல்லை. எனவே அனைவரும் அன்னை மரியாளுடைய விண்ணேற்பை அவர்கள் விசுவசித்தார்களாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விண்ணேற்பு என்பது கடவுள் கொடுக்கிற ஒரு வரம். விண்ணேற்பு என்பது கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம். இந்த விண்ணேற்பு 1950ஆம் ஆண்டு 12ஆம் பத்திநாது நவம்பர் 1ஆம் தேதி அன்னை மரியாள் விண்ணேற்றமானார் என்று பிரகடனம் செய்கிறார். இது ஏதோ திடீரென்று 1950ஆம் ஆண்டு சொல்லப்பட்ட அந்த விஷயம் அல்ல, மாறாக 3ஆம் நூற்றாண்டிலேருந்தே சொல்லப்பட்டது. 3ஆம் நூற்றாண்டிலே ஜெர்மானுஸ் என்ற புனிதரும் சரி, புனித தமஸ்கு நகர யோவானும் சரி, அவர்கள் எப்படி திருத்தூதர் பணி 2ஆம் அதிகாரத்திலே பேதுரு முதலாக ஆண்டோடைய வார்த்தை எடுத்து சொன்ன போது 3000 பேர் மனம் திரும்புகிறார்கள். அதன்படியாக இவர்களும் அன்னை மரியாளுடைய விண்ணேற்பத்தை குறித்து ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணுகிறார்களாம். பிறகு விண்ணை நோக்கி அவர்கள் ஜெபிக்கிறார்களாம். இது 3ஆம் நூற்றாண்டிலே நடைபெற்றது. 5ஆம் நூற்றாண்டிலே மரியாவின் துகில், அதாவது மரியாவினுடைய உறக்கம் என்ற அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு கொண்டாடப்பட்டது. 7ஆம் நூற்றாண்டிலே அதிரியான் என்பவர் அன்னை மரியாளுடைய விண்ணேற்பையே கொண்டாடினாராம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இவையெல்லாம் காலங்காலமாக அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு கொண்டாடப்பட்டது. அதனுடைய விளைவாகத்தான் 12ஆம் பத்திநாதரும் 1950ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி விசுவாச பிரகடனமாக அன்னை மரியாளுடைய விண்ணேற்பை கத்தோலிக்க மக்களுக்கு அறிவிக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த விண்ணேற்பு என்பது, அதாவது விண்ணகம் எடுத்து கொள்ளப்பட்டது என்பது, அவர் விண்ணகம் எடுத்துக் கொள்ளப்பட்டார். இயேசு கிறிஸ்து விண்ணேற்றமானார், அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த விண்ணேற்புக்கும் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கும் என்ன வித்தியாசம்? விண்ணேற்பு என்பது தானாக உயர்வது, ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது உயர்த்தப்படுதல். இன்று அன்னை மரியாள் உயர்த்தப்பட்டார், விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்படி எடுத்துக்கொள்ளப்படுவது என்பது கடவுளுடைய பரிசு, ஆண்டுடைய கொடை. பிரியமானவர்களே, எப்படி அன்னை மரியாளுக்கு இது கிடைத்தது? அன்னை மரியாள் கடவுளுக்கு உகந்த முறையிலே வாழ்கிறார், கடவுளுக்கு ஏற்ற முறையிலே வாழ்கிறார். கடவுளுடைய திட்டத்திலே அவர் பங்கு பெறுகிறார். கடவுளுடைய திட்டம் அனைவரும் மீட்பு பெற வேண்டும், அனைவரும் வாழ்வு பெற வேண்டும் என்பதுதான். அனைவருடைய மீட்புக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த மீட்புக்கு உடன் ரட்சிகையாக அன்னை மரியாள் ஆண்டவரின் திட்டத்திற்கு, அழைப்புக்கு ஆமேன் என்று சொன்னார். அன்னை மரியா எப்போது ஆண்டவருடைய திட்டத்திற்கு ஆமேன் என்று சம்மதம் தெரிவித்தாரோ அந்த நாளில் இருந்து துன்பம் மேல் துன்பத்தை அனுபவிக்கிறார். எல்லா துன்பங்களையும் முணுமுணுக்காமல் அவர் மகிழ்ச்சியோடு இறை திட்டத்திற்காக ஏற்றுக்கொள்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவர் ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் பல நேரத்திலே நமக்கு கஷ்டங்களும் வேதனைகளும் துன்பங்களும் வரும்போது வழிமாறி திசை மாறி போகிறோம். துன்பங்கள் நம்மை திசை மாற செய்து விடுகிறது. ஆனால் அன்னை மரியாளுடைய இந்த துன்பம் மேலும் பரிசுத்தமாய் வாழ அழைத்தது.
பிரியமானவர்களே, லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் தூயோர் நீங்களும் தூயோராயிருங்கள் என்று அழைக்கிறது. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே தூயதொரு உள்ளத்தோர் பேறு பெற்றோர் எனில் அவள் கடவுளை காண்பர். இப்படியாக அன்னை மரியா உடலிலும் உள்ளத்திலும், அதாவது புறத்திலும் அகத்திலும் அவர் தூய்மையாக இருக்கிறார். அப்படிப்பட்ட உடலிலே கற்புலனாத கடவுள் கற்புலனாகிறார். அவர் பெண்ணிடத்திலே பிறந்தவராக வருகிறார். அப்படியாய் இந்த உலகத்திலேயே ஒரு மனுஷி தகுதியானவர் என்றால், எக்காலத்திற்குமாக ஒருத்தி அவர் சரியானவர் என்று சொன்னால், பரிசுத்தமாக இருக்கிறார் என்று சொன்னால் அது அன்னை மரியா. புனித அம்புரோஸ் சொல்லுகிறார், அன்னை மரியாளை போல அழகுள்ளவள் இந்த உலகத்திலே யாரும் இல்லை. புனித மேக்சிமிலியன் சொல்லுகிறார், அழகுள்ள ஆலயம் அன்னை மரியா என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்திலே இயேசு கிறிஸ்து வந்து தங்குகிறார். ஆண்டவருக்கு ஏற்ற அந்த வாழ்க்கையை வாழ அந்த அன்னை மரியா தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கிறார். இரண்டாவதாக, அந்த அன்னை மரியா ஒரு அருமையான சீடத்தியாக, நல்ல ஒரு பணியாளராக இருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு பணியாள்? இதோ உமது அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்கிறார். இதோ உமது அடிமை உமது வாக்கின்படியே எனக்கு ஆகட்டும். அப்படியாக அருமையான ஒரு பணியாளராக, தொண்டராக அவர் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்கிறது, நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பார். இந்த உலகத்திலே அன்னை மரியாளுடைய வயிற்றிலே, உடலிலே கடவுள் தங்குவதற்கு இடம் கொடுத்ததால் இறைவன் இல்லத்திலே அன்னை மரியா தங்குவதற்கு இடம் கொடுக்கிறார். இறைவனுடைய இல்லத்திலே கடவுள் தங்குவதற்கு, இறைவனுடைய இல்லத்திலே அன்னை மரியா தங்குவதற்கு இடம் கொடுக்கிறார். அதுதான் விண்ணகம் எடுத்துக்கொள்ளப்படுதல். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த விண்ணகம் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது இது எல்லாருக்குமானதுதான். பழைய ஏற்பாட்டிலே தொடக்க நூல் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 2 அரசர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனங்களிலே ஏனோக்கும் எலியாவும் அவர்கள் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். இது எதை சொல்லுகிறது என்று சொன்னால், அன்னை மரியாள் மட்டுமல்ல, நீங்களும் நானும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படலாம் என்பதை இது சுட்டி காட்டுகிறது. நாம் எப்படிப்பட்ட வாழ்வை வாழ்ந்தால் இந்த நாமும் அந்த விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். கடவுளுக்கு உகந்தவராக வாழ வேண்டும், ஆண்டுடைய சித்தத்திற்கு நம்மை கையளிக்க வேண்டும், ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இப்படியாக பரிசுத்தமும் பாக்கியமாக நாம் நடந்தால் நாமும் கூட விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படலாம். அருள் வேண்டி தொடர்ந்து திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம்.